உள்துறை மந்திரி அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவதற்கு இது ஒரு பேஷனாகி விட்டது. நீங்கள் அம்பேத்கரை சொல்லுவதை விட கடவுள் என்று சொன்னால் உங்களுக்கு மோட்சம் கிடைத்திருக்கும், சொர்க்கம் கிடைத்திருக்கும் என்று அவையில பேசிய அந்த காரணத்தை வைத்து அப்படி அம்பேத்கரை நீங்கள் ஒரு இழிவாக சொல்லுகிறீர்கள். அம்பேத்கர் என்ன அவர் பேஷன் ஆக்கி விட்டாரா? அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் என்று காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் அவையிலே கோஷம் விட்டார்கள், குரல் கொடுத்தார்கள். இதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவையை நடத்த விடாமல் போராட்டம் நடத்தினார்கள். இது தொடர்ந்து 3 நாளாக அவையை முடக்கி வைத்தார்கள். அவை நடைபெறாமலே அவை முடித்து வைக்கப்பட்டது. அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ் தலைமையிலே இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சிகளும் அவர்கள் நாட்டின் தலைநகரிலே போராட்டத்தை தொடர்ந்தார்கள். ஆனால் அவர் சொல்லுகின்ற வார்த்தையில் இருந்து உள்துறை அமைச்சர் அவர்கள் பின்வாங்கவில்லை. நான் சொன்னது தவறு என்று தெரிந்தால் என்னுடைய பதவியை கூட நான் ராஜினாமா செய்வேன் என்று அறிவித்தார்கள். இப்படி தொடர்ந்து பிஜேபியும் காங்கிரஸ் கூட்டணியும் ஒருவரே ஒருவர் குற்றம் சாட்டிக்கொண்டு அந்த பிரச்சனை முடியாமலேயே இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் புரட்சி பாரதம் கட்சியும் தொடர்ந்து இதை கேள்விப்பட்டவுடன் தொலைக்காட்சியிலே நேரடியாக பார்த்தும் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது போன்று அம்பேத்கரை ஒரு பேஷனாகி விட்டது என்று சொல்லுவதை அதை கடுமையாக விமர்சனம் செய்து போராட்டம் நடத்தினார்கள். இன்றைக்கு புரட்சி பாரதம் தலைமை சார்பாக சென்னை இந்த எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே இந்த போராட்டத்தை கையில் எடுத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது. போராட்டத்தினுடைய குறிக்கோளே அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை இந்திய தேசத்தின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர், நாட்டினுடைய அரசியல் அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர், உலக அறிவுஜீவிகளில் முதன்மையானவர் என்று பல நாடுகள் அவருக்கு புகழாரம் சூட்டி கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவரை இவர் பேஷன் என்று சொன்னது, அது அம்பேத்கருடைய கொள்கைகளை பின்பற்றுகின்ற மக்கள் அனைவரும் அது கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. ஆகவே அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்றுதான் புரட்சி பாரதம் கட்சியுடைய இந்த போராட்ட களமாகும். அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க, திமுக, விசிக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் எல்லா கட்சிகளுமே பெரிய அளவிலான போராட்டங்களை அதிக அளவிலான போராட்டங்கள் நடத்துறாங்க. அதிமுக வெறும் கண்டன அறிக்கையோடு இருக்கு, போராட்டங்கள் நம்மளுமே 2-3 நாள் கழிச்சு போராட்டம். புதிய பாரதில் புரட்சி பாரதம் அதாவது புரட்சி பாரதம் எல்லா மாவட்டத்திலும் நடத்திட்டாங்க. எல்லா மாவட்டம் நடத்த பிறகுதான் இப்போ தலைமை சார்பாக இன்னைக்கு நடத்துகிறோம். அதனால நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தின்னு தான் இருக்கிறோம், நடத்தாமலாம் இல்லை. கேள்விப்பட்டதுலேருந்து மறுநாள்லேருந்து தான் நாங்கள் போராட்டம் நடத்தின்னு தான் இருக்கிறோம். அதிமுக போராட்டம் நடத்தினா அது அவங்கள தான் கேட்கணும், ஏன் போராட்டம் நடத்தலை, எங்களுக்கு என்ன தெரியும். எங்களையே கேட்டிங்கன்னா நீங்கள் ஏன் நடத்தலைனாக்கா அது பதில் சொல்லுவோம். கூட்டணிக்கும் அவங்களுடைய சொந்த கருத்துக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. அவங்கள பார்த்தீங்களா கேளுங்க, நீங்கள் ஏன் நடத்தலை அப்படின்னு கேளுங்க. அப்போ நீங்கன்னா எதனால் அப்போ கரெக்டு அது ஆமாம், அது உண்மைதான். அது அவங்கள தான் கேட்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.